ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி லைஃப் வித் மில்லர்ஸ். இப்போ நம்ம கேப்பக்கூழ் எப்படி காய்ச்சறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் கேப்பக்கூழ் காய்ச்சறதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு. நாங்கள் கிராமத்து முறையில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செய்வோங்க. அதனால் உங்களுக்கு இதை காமிக்கணும். ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமும் கூட. அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு கேப்ப மாவு எடுத்திருக்கேன், உப்பும் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் ஊற்ற போகிறது என்னென்னா, ஒன்று சோறு வடித்த கஞ்சி தண்ணி இருக்குது இல்லையா, அதை உடனேயும் ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் அதோட புளிச்ச தண்ணி இருந்தது அப்படின்னா கூட அதை கூட ஊற்றிக்கலாம். ஏதோ ஒன்று ஊற்றுனீங்க அப்படின்னா சீக்கிரமாக இது ஒரு புளிப்பு தன்மைக்கு வரும். அதுக்காக தான் வச்சுட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டேன். தோசை மாவு பதத்தில் இருக்கும். இப்படி தான் கரைக்கணுமா அப்படின்னு இல்லை, அப்படிலாம் எதுவும் கிடையாது. தண்ணியாக எந்த அளவு தண்ணியாக எப்படி வேணாலும் கரைச்சிக்கலாம். இதுக்கு அளவு முறையெல்லாம் எதுவுமே கிடையாது. இதை கரைச்சி வைக்கணும். இப்போ நான் டைம் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இப்போ 2 o'clock கரைச்சி வைக்கிறேன். இதை நீங்கள் காலையிலேயே கூட கரைச்சி வச்சுக்கலாம். ஆனால் நைட்டு தான் காய்ச்சணும். சாப்பிட்றது நாளைக்கு தான் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த 2 நாள் ப்ராசஸையுமே உங்களுக்கு நான் காமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் சோளக்கஞ்சி, கேப்பக்கஞ்சி, கம்பு கஞ்சி எல்லாமே நாங்கள் செய்வோம். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு இனிப்பு சுவையும் அந்த புளிப்பு சுவையும் சேர்ந்து ஒரு மாதிரி மனம் சும்மா ஊற தூக்குங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லாருக்கிட்டேயும் என்ன அப்படின்னாக்க, இது சாப்பிடும்போது நாங்கள் எங்கள் வீட்டில் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் கூட ஏதாவது ஒரு கஞ்சி மாற்றி ஆனால் 2 காய் மட்டும் வச்சுருவோம். வேலைக்கு வேலை மிச்சவங்க. முந்தின நாளே செஞ்சு வச்சுருவோமா, மறுநாள் கரைச்சி குடிக்கிற வேலை மட்டும்தான். 2 காய் ஈஸியாக வச்சுட்டு போயெல்லாம் குழம்பு வைக்கிற வேலை இல்லை. ஆனால் ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு சாப்பிடுவோமா. சாப்பிடும்போது மோரை ஊற்றி கரைச்சி அப்படி குடிக்கும்போது, நான் ஸ்கூலுக்கு எங்கே போனாலும் டியூட்டியாக எங்கே போனாலும் இதுதான் எல்லாருக்கும் தெரியும். இவங்க இப்படி தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு போகாமல் சாப்பிடும்போது நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படி முகத்தை விடும்போது என்ன ஒரு ஜில்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏசி போட்டு வீட்டில் தூங்கினா என்ன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி உடம்புக்குள்ளே ஒரு ஃபீல் கிடைக்குங்க. சும்மா ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கும் உடம்பு, எப்போதுமே குளுமையாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மூடிச்சு இப்படியே நான் வைக்க மாட்டேன். கொண்டு போய் மாடியில் மொட்டை வெயிலில் வச்சுருவேங்க. வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு வருவேன். இப்போ நான் கொண்டு போய் மாடியில் வைக்கிறேன், வாங்க என் கூடயே. வெயிலில் ஆன் பண்ணிட்டேன்னா கேமராவை அப்படின்னு தெரியல, அதனால படியை காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ இங்கே கொண்டு மொட்டை வெயிலில் வச்சுட்டேங்க. நம்ம துணி போட்டு தான் முன்னாடிலாம் கட்டுவேன், மாடி தோட்டம் இல்லாதப்ப. ஆனால் துணி போட்டு கட்டிச்சுன்னா இப்போ தான் நம்ம விருந்தாளிகள் நிறைய பேர் உள்ளே இருக்காங்களே, எதையாவது கமுத்தி எடுத்து என்னமாவது பண்ணிடுவாங்க. ஸோ வச்சுட்டேன். ஈவினிங் வெயில் தந்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே, பாய். மத்தியானம் 2 மணிக்கு கொண்டு போய் மாடியில் வச்சோம்ல, நான் ஈவினிங்கே எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுட்டேன். ஆனால் நான் இப்போ காய்ச்ச போகிறப்ப மணி 9 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஈவினிங் காய்ச்சறதுனாலும் காய்ச்சிக்கலாம், இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு காய்ச்சினா ஒன்றும் இல்லை. புளிச்சு இருக்குங்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது ரொம்ப புளிக்குதா அப்படின்னா கண்டிப்பாக புளிக்காது. ஒரு இனிப்பு சுவை மட்டும்தான் கொடுத்துருக்கும். மோர் கலக்கி குடிச்சாதான் புளிப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த அளவு புளிச்சிருக்கு. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, குதிரைவாளி அரிசியை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். ஒரு 10-20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த இதோட நம்ம அதை வேக வைக்கலாம். அதோட சேர்த்து இதையும் கலந்துடலாம். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கிற மாதிரி, இங்கே பாருங்களேன், இந்த அளவு தண்ணியாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு தொடர்ந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்லா கெட்டியாக தண்ணியில் கை வச்சு இதை தொடும்போது ஒட்டாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன். உப்பு போதுமான்னு சொல்லி போதும். இந்த அளவு தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? இதெல்லாம் நல்லா அழிச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் வீடியோவை. ஒரு அடிகனமான பாத்திரமா இருந்தா கொஞ்சம் நல்லது. சரிங்களா? அது மாதிரி பார்த்துக்கோங்க. நான் பார்த்தேன், எப்போதும் ஒரு ஈய பாத்திரத்துல தான் வைப்பேன். நல்லா கொஞ்சம் பெரிய அகலமான பாத்திரம், உயரமான பாத்திரமா வச்சுக்கோங்க. கரெக்டா வைக்கணும். அப்பதான் கிண்ட வைக்க நமக்கு வேகிறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப இடுக்கமான பாத்திரத்துல வச்சுட்டோம்னா வேகிறதுக்கு அந்த கிண்டி எடுத்து எல்லா பக்கம் இப்போ ஒன்றும் தெரியாது. தனியா இருக்கிறப்ப கெட்டியா இருக்கிறப்ப அதை கலக்கி எடுத்து அடி பரட்டி போடுறது சிரமமா இருக்கும். அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு பார்த்தேன், நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் குக்கர் பேன் வச்சுட்டேங்க. தொடர்ந்து கையெடுக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் சிம்ல வைக்கல, ஹைல தான் வச்சிருக்கேன். கொதிச்சதுக்கு அப்புறமா சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்லேயே வச்சுதான் வேக வச்சுட்டு இருக்கணும். சரியா? நம்ம தொடர்ந்து நம்ம காமிக்க வேணா, நான் அப்பப்போ உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஏன்னா ஒரு கழிச்சு இதை கிண்டிக்கிட்டு ஒரு கழிச்சு கேமரா எடுக்கிறது கஷ்டமா இருக்கும் பார்த்தீங்களா? ஓரளவு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹீட் ஆகிட்டுங்கிறது இந்த மாதிரி நம்ம கிண்டிகிட்டே இருந்தாலுமே கெட்டியாக வர மாதிரி இருக்கும். இது நம்ம கலந்துக்கிட்டே இருக்கும்போது சரியாயிடும். சிம்மில் வச்சுட்டேன்.
இப்படியே இந்த சைடில் விட்டு 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 இப்படியே நம்ம கலக்கி கலக்கி இதை கட்டியெல்லாம் எடுக்கணும். இருந்து தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே கிண்டுறது கஷ்டம். வேறு யாராவது வீடியோ எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்படி புரட்டி 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 அதனால தான் நான் அகலமான பாத்திரம் வச்சுக்கோன்னு சொன்னேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி ஆகும்போது எப்படின்னு காமிக்கிறேன். கொஞ்சம் வந்து ஹை, அப்புறமா ஒரு ஸ்லோ ஃப்ளேமு, மீடியம், இப்படி மாற்றி மாற்றி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட இது ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. இன்னும் நான் கிண்டிகிட்டே தான் இருக்கேன் தொடர்ந்து. நான் ஏன் இவ்வளோ கட்டியாக கிண்டுறேன் அப்படின்னாக்கா வந்து நாங்கள் வந்து இப்போ நாளைக்கு சாப்பிடுவோம். மிச்சம் இருந்தது அப்படி கைப்படாமல் வச்சுருக்கணும். மிச்சம் இருந்தது அப்படின்னாக்கா நாளான்னைக்கு வரைக்கும் கூட இதை நாங்கள் வச்சு வச்சு அப்பப்போ கரைச்சி குடிச்சுக்கிடுவோம் டைம் கிடைக்கிறப்ப. அதனால இப்படி கட்டியாக காய்ச்சிறேன். இதுதான் வந்து 3 நாள் 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். பட் நீங்கள் வந்து எங்களுக்கு இப்படி கட்டியாக வேணாம், கிண்டுறதுக்கு கை வலிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி தனியாக வந்து நீங்கள் காய்ச்சி வச்சுக்கோங்க. மறுநாள் நீங்கள் அதை ஊற்றி நாளையோடு நீங்கள் காலி பண்ணுற மாதிரி இருக்கணும். நாளைக்கு மார்னிங்கோட கரைச்சி அப்படி குடிச்சு காலி பண்ணிட்டீங்கன்னா கெட்டு போகாது. இது வந்து 2 டேஸ்க்கு மேலே இருக்கும். இன்றைக்கி செஞ்சோன்னா இன்னும் 2 டேஸ்க்கு அது வச்சுக்கலாம். அதுக்காக தான் நான் கட்டியாக செய்கிறேன். இது வெந்துடுச்சா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு ஒயிட்டிஷாக அந்த ஒரு ப்ரௌன் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் வேகலைங்கிறது புரிஞ்சுக்கலாம். இல்லை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பச்சை மாவு சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் கட்டியாக இருந்தாலும். இது சாப்பிடும்போது வந்து நல்லா உங்களுக்கு நல்லாயிருக்கும் தெரியும். இப்படி தொட்டு பார்த்தா இங்கே பாருங்கள், ஒட்டவே ஒட்டாது கையில். இந்த இதுதான் பக்குவம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ளதெல்லாம் தண்ணியை தொட்டு தொட்டு வலித்து நல்லா மூடி வச்சிட வேண்டியதான். நாளைக்கு நாங்கள் எப்படி சாப்பிட்றோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ காலையில் 9 மணி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்களேன். இப்போ நீங்கள் கையெல்லாம் போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி பாலமாக, அதுவும் இப்போ ஃபுல்லாக காலி ஆகுதுன்னா கூட நீங்கள் அப்படியே கரைச்சிடலாம். அவ்வளோ காலியாகாத பட்சத்தில் ஒரு சைடாக மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். இப்படி ஒரு சைடாக எடுத்துக்கிட்டே வரணும். ஃபுல்லாக எல்லா பக்கமும் கொதறிட்டிங்க அப்படின்னாக்க கரண்டி வச்சு என்ன ஆகும் அப்படின்னா கெட்டு போக ஆரம்பிக்கும், தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு பார்த்தீங்களா எப்படி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு சைடாக எடுத்துடணும். இப்படி எடுத்தால் தான் கெட்டு போகாது. இந்த சைடு உள்ளது மறுநாள் நாளைக்கு வரைக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை கரைக்க ஆரம்பிக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன்னா இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ தயிர் ஊற்றிக்கோங்க. அப்புறம் தண்ணி உங்களுக்கு வந்து கொலன்னு தோசை மாவு பதத்தில் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா அப்படி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை எனக்குலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கணும், டம்ளரில் ஊற்றி குடிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் அவங்க வந்து பாத்திரத்தில் ஊற்றி குடிப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். பிள்ளைங்க என்ன ரொம்ப கட்டியாக வச்சுட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி வேணுமோ இது பண்ணிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் வந்து நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி போட்டு குடிக்கலாம். நாங்கள் இப்போ வந்து எதுவுமே இல்லைனாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்போ வெங்காயம் போடலைன்னா கூட நல்லாயிருக்கும். அது இப்படி செய்கிறதுனால சில பேர் வந்து கேப்ப மாவு வந்து ரொம்ப ஹீட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இப்படி பண்ணுறதுனால ஹீட்டாலாம் இருக்காது. இது வந்து குளிர்ச்சியாக தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து கரண்டிலலாம் ஸ்டெயிலெலாம் நம்ம கரைச்சி குடித்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அது வந்து ஒத்தே வராது. இந்த மாதிரி நல்லா கரைக்கணும், கட்டியே இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா கரைக்கணுங்க. வீட்டுக்கு தேவையான அளவு எல்லாருக்கும் கரைச்சி வச்சிட்டோன்னா அவங்க போகிற போக்கில் குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கரைச்சிட்டேங்க. எனக்கு டம்ளரில் ஊற்றியாச்சு. அவங்களுக்கு இந்த பாத்திரத்திலே கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா புளிப்பாக ஒரு கூட்டு வச்சு சாப்பிட்லாம். முட்டை பொரித்து சாப்பிடலாம். மோர் வத்தல், கூழ் வத்தல், சுண்டைக்காய் வத்தல், சீனரிக்காய் வத்தல், இந்த மாதிரி எந்த வத்தல் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். கீரை கூட்டு வச்சு சாப்பிட்லாம். துவையல் ஏதாவது வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் எப்போது 2 காய் ஏதாவது ஒன்று வச்சுக்குவோங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் கத்திரிக்காய் தொக்க வச்சுருக்கேன். அப்புறமா வத்தல் இருக்குது, மோர் மிளகாய் இருக்குது, முட்டை பொரித்து வச்சுருக்கோம். ஓகேங்க, இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். ஆரோக்கிய வாழ்வுக்கு நாமளும் செல்லலாம். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.